இருக்கிற சோஷியல் மீடியா வேர்ல்டுல இந்த வீடியோ எடிட்டர்ஸோட நீ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு வீடியோ எடிட்டிங் ஜேர்னியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வெல்கம் பேக் டு மை ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் செட்டப். என்னோட வீடியோ எடிட்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது என்னோட காலேஜில். அதுவும் அந்த கவர்மெண்ட் லேப்டாப் அவங்க ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதில் ஒன்று தான் இந்த வீடியோ எடிட்டிங்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் NCH அப்படிங்கிற ஒரு பிராண்டோட வீடியோ பேட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அது. தென் அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேசிக்கான யூசர் இன்டர்ஃபேஸ், அதுவும் லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இந்த கிராஷ் ஆகிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருக்காது. அதே நேரத்தில் ஃபைல்ஸ் லைக் இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மொபைல் ஆப்ஸ் மாதிரி தான் இருக்கும். லைக் இந்த எஃபெக்ட்ஸு லைக் பேசிக்கான ட்ரான்சிஷன்ஸு அப்புறம் ப்ரீசெட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர். அதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் எதுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிலிமோராக்கு மூவ் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிலிமோராவில் நிறையா ப்ரீசெட்ஸ் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். லைக் அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு மூவ் ஆனோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் அப்படியே ஃபிலிமோரா முடிச்சுட்டு வந்து நாங்கள் அப்படியே ப்ரீமியர் ப்ரோ வரலாங்கிற மாதிரி இருந்தது. பட் ப்ரீமியர் ப்ரோ வந்துட்டு அது பார்க்கறதுக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக. ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான டேப்ஸ் இருக்கும். இதெல்லாம் எது இருக்குங்கிறத அந்த டைமில் வந்துட்டு பொறுமையாக நின்று படிக்கிற அளவுக்கான தேவை இல்லை. நீங்கள் வந்து நம்ம ஒரு லைக் இது ஒரு ஒர்க்காக பண்ணுறோம், அதனால வந்து முழுமையாக லேர்ன் பண்ணுறோம். பட் அந்த டைமில் சும்மா ஏதோ ஒரு ஹாபி இல்லை ஒரு இடத்துக்கு சீன் போடுறதுக்காக எடிட்டிங் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது அந்த டைமில் தேவைப்படலை. அதனால் பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸை ட்ரை பண்ணோம். அதுலேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ கொஞ்சம் லேர்ன் பண்ணி வராமல் நாங்கள் அப்படியே கெயின் மாஸ்டர் மொபைலுக்கு வந்துட்டோம். மொபைலில் ஏன் அப்படின்னா மொபைல் வந்துட்டு லேப்டாப்போட மொபைல் ஃபோன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் யூஸ் பண்ணுற வரைக்குமே நல்லா இருக்கும் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது. ஆனால் கெயின் மாஸ்டர் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணோம். பட் எப்போ ப்ரீமியர் ப்ரோக்கு நான் தாவினேன் அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் ஒர்க் பண்ண ஒரு பெரிய வீடியோ இது ஒரு 10 to 15 minutes இருக்கும். அது வந்துட்டு நாங்கள் ரெண்டரை எடுக்க வேண்டியது எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ஆப்பே கிராஷ் ஆயிடுச்சு. அது ஆப் கம்ப்ளைண்டா இல்லை எங்க கம்ப்ளைண்டா அப்படின்னு தெரியல, டோட்டலாக கிராஷ் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டே சுத்தமாக போயிடுச்சு. அந்த 3 நாளோட உழைப்பு வந்து எனக்கு அப்படி வீணானா ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடிட்டே பண்றதே விட்டுட்டேன், வெறுத்துட்டு. அதுக்கப்புறம் சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிசியை பில்ட் பண்ணோம். ஏன்னா இந்த பிசி பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அந்த ப்ரீமியர் ப்ரோவை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கெயின் மாஸ்டர்ல யூஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். பட் இது நமக்கு வந்துட்டு ஒரு லாங் டைமுக்கு பெட்டரா இருக்காது அப்படிங்கிற ரீசனால அப்படியே வந்து நாங்கள் பிசி பக்கம் மூவ் ஆனோம். தென் அதுல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிசி பில்டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு லைக் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், டாவின்சி கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலா இப்போ ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படிங்கும்போது ட்ரெண்டான சாஃப்ட்வேர்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு கிளைண்ட் எடுத்து ஒர்க் பண்ணும் போதோ இந்த புது விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நமக்கு முதல்ல அது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு அந்தந்த வீடியோஸ் அந்தந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுற போது கூட உங்களோட போர்ட்ஃபோலியோஸ்ல அதை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டான ஸ்டைல்ஸ் தான் வந்து மக்கள் ரொம்ப விரும்புறாங்க வீடியோஸ். அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு புது கிளைண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய கொடுக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு முழுக்க எனக்கு வந்து யூடியூப் அண்ட் அதை சார்ந்த சில கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் அவங்க வீடியோஸை பார்த்து தான் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுது. நான் எந்த ஒரு கோர்ஸும் பண்ணல, எந்த ஒரு பேஸ்டா பெய்ட் கோர்சஸ் சார்ந்து எந்த ஒருமே பண்ணல, ஃப்ரீ கோர்சஸ் கூட படிக்கல. ஒரு டூல்ஸ் யூஸ் பண்றோம்னா அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூடியூப்ல போய் டுட்டோரியல் பார்க்கறது. ஒரு A to Z வரைக்கும் வீடியோஸ் கூட பார்க்கல, கம்ப்ளீட்டா டுட்டோரியல் கூட பார்க்கல. டூல் யூஸ் பண்றோம், அது எப்படி பண்றது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, மாதிரி சின்ன டூல்ஸா பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வந்து இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் என்னால எடிட் பண்ண முடியுது. அது மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எடுத்தோன்னா ஒரு பெய்ட் கோர்ஸ்ல போய் பணத்தை கட்டி ஜாயின் பண்றதை விட ஒரு பேசிக்கா ஒரு கான்செப்ட் நம்ம பிடிக்கலாம். முதல்ல வந்துட்டு நமக்கு எப்படி அது ஒரு ஃப்ளோ போகுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரீ கோர்ஸஸே வந்துட்டு ஆன்லைன்ல நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதான் நீங்க கொஞ்சம் பொறுமையா உங்களை லைக் டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் தான் ஒர்க்கா இருக்கும். டைம் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அதை லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம், ஓகே இது வந்து நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் வந்து எனக்கு எடிட்டிங் செட் ஆகல. அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிசி எல்லாம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி அதுக்குள்ளே வரேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹார்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த பிசியில் நாங்கள் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு பிசியோட காம்பனன்ட்ஸை பற்றி எனக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது. அதனால் பிளாங்காக A to Dல ப்ரீவியஸான வீடியோஸ்லாம் பார்த்து அவங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் லைக் 30 to 40K அந்த பட்ஜெட்டில் என்ன பிசி பண்ணியிருக்காங்களோ அதில் இருக்கிற காம்பனண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி பண்ணது தான் இந்த ஓவரால் பில்டு. பட் செகண்ட் பில்டில் வந்துட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு, சரி என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் போடணும் அப்படின்ட்டு. அதனால செகண்ட் பில்டில் என்னோட ஐடியா கீழே நான் பண்ணிப்பேன். பட் ஃபர்ஸ்ட் பில்ட் தேங்க்ஸ் ஃபார் A to D நந்தா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பட்ஜெட் அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30K தான் இருந்தது. அந்த பட்ஜெட்டுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள கொண்டு வர முடியாது. இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் ஓரளவுக்கு பட்ஜெட்லையும் பர்ஃபார்மன்ஸும் வர மாதிரி எந்த பில்டுன்னு பார்க்கும்போது வந்துட்டு லைக் நிறைய பில்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம நேரத்துக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி பில்டு வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது, 2-3 வீடியோஸ். அதில் வந்து காம்பனன்ட்லாம் செலக்ட் பண்ணி லோக்கல் மார்க்கெட்டில் கொஞ்சம் சில இடங்களில் ரேட்லாம் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வீடியோஸ் பார்த்து நம்மளே பில்ட் பண்ணிடலாங்கிற ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட்
பில்டு எதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த பில்டை வந்து நம்ம கடையில் கொடுத்து பண்ணிடுவோம். ஒரு செகண்ட் பில்டு அடுத்த பில்ட் பண்ணும்போது நம்ம கைகாலே பண்ணிக்கலாம் அப்படின்னு ரீசன் சில கடைகள்லாம் விசாரிச்சு அப்புறம் லோக்கல்லே வந்துட்டு ஒரு லோக்கல் ஷாப்ல வந்துட்டு ஓரளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கரெக்டாக செட் ஆச்சு. அதனால வந்துட்டு அரௌண்ட் ஒரு 33K அரௌண்ட் வந்தது. அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் ஃபைனலாக பில்ட் பண்ணியிருந்தோம். தென் இந்த பீஸில் வந்துட்டு இதில் கிராஃபிக்ஸ் கார்டு கூட கிடையாது, வெறும் APU தான் போட்டிருந்தோம். தென் இந்த APUல என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் இருந்தது. பட் வந்துட்டு நான் கொஞ்சம் 1080 வீடியோஸ்லாம் வந்துட்டு ப்ராக்ஸியே போடாமல் ஒர்க் பண்ண வரைக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னோட ப்ரீவியஸான சில வீடியோஸ்லாம் வந்துட்டு சிஸ்டம்ல தான் எடிட் பண்ணுது. ஆக்சுவலாக வந்துட்டு எந்த இடத்துல அது சொதப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் டைம்ல மட்டும்தான். ரெண்டரிங் பண்றது, அதுக்கப்புறம் இந்த மோஷன் கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி நேரங்கள்ல வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் தெரியும். பட் மற்றபடி வந்துட்டு ஒரு ஜென்ரல் யூசேஜ், ஜென்ரலா ஒரு எடிட் பண்றதுக்குலாம் எல்லாமே சூப்பரா இருந்தது. என்ன ரெண்டர் டைம் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். லைக் இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு ஒரு நிமிஷத்துல ரெண்டர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ எனக்கு இதுல வந்துட்டு எனக்கு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. அப்பதான் புரிஞ்சது ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுனால எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. பட் ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சில நேரம் நிறைய இடங்கள்ல லேக் இருக்கும். நம்ம ஓரளவுக்கு ஓகே ஒர்க் பண்றது அளவுக்கு ஓகேவா இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட்டும் கம்மி. 30,000 பட்ஜெட்டுக்கு எடிட் பண்றதே பெரிய விஷயம். லேப்டாப்லாம் போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணும். பட் சிஸ்டமுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு டெஃபினெட்லி அதுல வந்து ஒரு 4K ஃபைல வச்சு எடிட் பண்ண முடியும். டிஜே இந்த ஆஸ்மோ ஆக்ஷன்ல வந்துட்டு ஓரளவுக்கு 4K ஃபைல்ஸ்லாம் சம்டைம்ஸ் நான் ஸ்டார்டிங்ல சில ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் லாங் ஃபார்ம் பண்ணா 4Kல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வைப்ல 4Kல பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒர்க்லாம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். நான் ப்ராக்ஸிங்கிற ஐடியாவே அப்ப எனக்கு தெரியாது, ப்ராக்ஸியை பத்தி சுத்தமா தெரியாத ஸ்டார்டிங் டைம். அப்போ வந்துட்டு நான் 1080 இல்லாம 4K ஒர்க் பண்ணும்போது கூட ரெண்டு டைம் வந்து ரொம்ப அடி வாங்கும். அது மட்டும் இல்லாம பேசிக்கா ஒர்க் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அப்போ கூட வந்துட்டு லைக் 1080 இருக்கட்டும் 4K இருக்கட்டும், அந்த ரெசல்யூஷன் பிளேபேக் ரெசல்யூஷனா இருக்கட்டும், அந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லோ செட்டிங்ஸ்ல தான் வச்சு நான் பிளேபேக் எடிட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபைனல் குவாலிட்டி ரெண்டர் பண்ணிடுவோம். பட் லைக் டைம் லைன்ல பார்க்கும் போது எல்லாமே லோ குவாலிட்டி மட்டும் தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அதுல பார்க்கும் போது நல்லா இருக்கும். ஃபுல் ரெசல்யூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் டிராப்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டே மூவ் ஆனோம். அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்கு, நம்மளால கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படிங்கும்போது இப்போ வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பிசியை பில்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் மாசம் என்னால மூவ் பண்ண முடியும். இதுல இருந்து ஒரு ரெவன்யூ எடுத்துட்டு அதுல கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம சொந்த காசுல போடலைனாலும் இருக்கிற பட்ஜெட்ல இதை பில்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா நாளைக்கு நான் திருப்பி வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்துட்டு நான் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கான பட்ஜெட் இருந்தது. லைக் பே லேட்டர் ஆக்டிவேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பே லேட்டர்ல போட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4K ஃபைல் வரைக்கும் எடுத்து உட்காந்து எடிட் பண்ற அளவுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் லைக் என்ன சொல்றதுன்னா ஒரு 4K டைம் லைன் ஃபுல் 4K கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அப்பயும் கொஞ்சம் லேக் இருக்கும். ஏன்னா நம்ம வாங்குறது லோ பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டு தானே, நம்ம ஹை ரேஞ்ச் வாங்க போறோம், லோ பட்ஜெட் வாங்கினாலும் அதுவும் அப்பப்போ கொஞ்சம் லேக் இருக்கும். பட் முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ், கொஞ்சம் ஹெவியான ஷார்ட்ஸ், நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய ரோட்டெல்லாம் போயிருக்கும் அப்படிங்கும்போது கூட ரெண்டர் பண்ணும்போது லைக் ஓரளவுக்கு அதே அந்த ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவுதான் எடுத்துக்கும். அப்போ வந்துட்டு எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் நான் ஒரு ரஃப் கட் முடிச்சிருவேன், இல்லைன்னா அடிஷனலா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அந்த டைம் லைன்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருந்தது. அதனால வந்துட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ண வேண்டியது. பட் உங்ககிட்ட பட்ஜெட் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி APUல போய்க்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ பட்ஜெட் வருதோ நீங்க கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டு இந்த பர்ஃபார்மன்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்புறம் இவ்வளவு விஷயங்களை பேசினதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்துட்டு இதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இல்ல ஒரு எடிட்டரா இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் பேஸ்டா இருக்கும் போது ஒரு மந்த்லி எவ்வளவுதான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்குமே இருந்தது. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்குமே இருக்கு. பட் ஆவரேஜா வந்துட்டு நான் சும்மா பிராக்டிகலா இருக்கிற உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு மந்த்லி ஒரு 10 to 15K ஒரு நார்மலா ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு எப்படி ஒர்க் பண்றீங்க அந்த மாதிரி பொறுமையா லைக் ஒரு ஸ்லோ பேஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒரு 10 to 15K அதுவும் கிளைண்ட் உங்க கையில இருந்தா அப்படின்னா கிளைண்ட் பிடிக்கிறது பெரிய வேலை. அது பண்றது முதல்ல நீங்க அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அதை நீங்க கத்துக்கணும். பட் அதே இது உங்ககிட்ட இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட ஜஸ்ட் நீங்க பேஸ்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு 10,000 to 15,000 கிளைண்ட் இருக்கும்போது உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்றதுங்கிறது அது உங்க தனிப்பட்ட என்ன சொல்றது லைக் உங்களோட இன்வால்மெண்ட்டை பொறுத்தது. நான் அவ்வளவுதான் எடுத்தேன், ஒரு 10 to 15K. அது நான் ஒழுங்கா வேலைக்கு போனா கூட கிடைச்சிரும். பட் நான் வந்துட்டு சொல்றது வந்து பார்ட் டைம். அதே இது சில மாசங்கள் வந்துட்டு சுத்தமா கிளைண்டே கையில இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்க மாசம்லாம் நிறைய இருக்கு. இப்போ இந்த 1 வீக் ஆச்சு, ஒரு கிளைண்ட் ஒர்க்குமே இல்ல இருக்கு. ஆனா அது நெக்ஸ்ட் வீக் தான் வரும், இந்த வீக் வராது. அப்போ வந்துட்டு அது வரைக்கும் நான் சும்மா தான் உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. டிவிஎஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கோ இல்ல என்னோட யூடியூப் வீடியோஸோ இந்த டைம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு சில வாரங்கள் வராம போயிடும் பேமெண்ட். நான் எவ்ரி மந்த் எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு எனக்கு வரணும். வரலைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. வேலையில இருக்கோம் அப்படின்னா மாசம் இவ்வளவு பேமெண்ட் வந்துடும், சேலரி வந்துடும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் இருக்கும். நான் கமிட்மெண்ட் ஜாஸ்தியா வச்சிட்டேன்னா அதனால புதுசா எதுவுமே எக்ஸ்பெரிமெண்டே பண்ண முடியல. எனக்கு வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் கூட போய் கொலாப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். பட் அந்த மாதிரி நேரங்களில் அந்த கொலாப் பண்ணி அந்த வீடியோ எடிட் பண்ணி பண்றதுக்கு இட்ஸ் டேக்கிங் ஒரு 3 to 4 days ஆகலாம், இல்ல ஒரு வீக்கே ஆயிடும். அப்படி இருக்கும் போது அதுக்கு நான் போயிட்டு வர செலவு இருக்கு, ஃபுட் இருக்கு, அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா
அப்படின்னா அது எங்கே போய் பண்ண முடியும்? அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால எதுவுமே பண்ணாமல் இந்த 4 ரூம்குள்ளேயே உட்காந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கு, அது பேஸ்டா வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு ஐடியாவே சுத்தமா இல்லை. இது வரைக்கும் இந்த வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுல நான் சொல்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க உடல் ரீதியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்துட்டே ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒரு ஒர்க் பண்ணும்போது அதுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருமோ அது எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த ஒர்க்குக்குமே இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கோமோ அதை பொறுத்து. அதே இது நெக்ஸ்ட் திங் இந்த பேக் பெயின், அது ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஃபீலே பண்ணிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பேக் பெயினை. நெக்ஸ்ட் அந்த நெக் பெயின், இதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு அளவுக்கு நெக் பெயினை கண்டினியூவா ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு எனக்கு இருந்தது. அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான செட்டப்ல நம்ம உட்காரணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த எகனாமிக்கல் சேர்லாம் இருக்கும் தெரியுமா, அது இந்த நம்ம முதுகுக்கும் கழுத்துக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் தரும். இதனால இப்போ கொஞ்ச நாளா அந்த பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. முன்னாடி எல்லாம் தூக்கமே வராது, அந்த அளவுக்கான பெயின்ஸ் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணி எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இல்ல. இது குவாலிட்டியும் ஓரளவுக்கு லோ குவாலிட்டியான ஒரு சேர் தான். பட் இருந்தாலும் இதனால அந்த பழைய பெயின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கைகள்ல ஆக்சுவலா இந்த போர்ஷன் நீங்க மவுஸ் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றீங்களோ அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு பயங்கரமான பெயின் தரும். நம்ம ஒரு டைமுக்கு அப்புறம் மவுஸே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கான பெயின்ஸ் தரும். ஏன்னா நீங்க உங்களோட உட்கார சேர்ல கரெக்டான இந்த ஹேண்ட் ரெஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். பட் அது இல்ல அப்படிங்கும் போது அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த பெயின் எல்லாமே. ஆக்சுவலா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த விரல் எல்லாமே ஒரு மாதிரி இந்த வைப்ரேஷன்லயே இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட விரல் மவுஸ்ல கண்டினியூவா கிளிக் பண்ணிட்டே இருக்கும்ல, அதனால சில விரல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன வைப்ரேஷன்லயே இருக்கும். சம்டைம்ஸ் மவுஸ்ல கை வைக்கும் போது சொல்றேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல இந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு பூம் இருக்கு. அது மேபி இன்னும் ஒரு 2 to 3 years நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் இன்கேஸ் நீங்க அதை கத்துக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி உங்ககிட்ட ஒரு பிசியோ லேப்டாப்போ இருக்கும். சும்மா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதை நம்ம ரியல் டைம்ல அப்ளை பண்ணி பார்த்தாதான் நமக்கு ஒரு ஆக்சுவலான எக்ஸ்பீரியன்ஸே கெயின் ஆகும். வெறும் டுட்டோரியல்ஸையும் வீடியோஸையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா கெயின் ஆகும். நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒண்ணுமே ப்ரீமியர் ப்ரோல ஒரு 0வா இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை லேர்ன் பண்ணி அப்ளை பண்றதுக்கு எனக்கு சரியான டூல் இருந்தது. எந்த ஒரு விஷயத்திலையும் பிளைண்டா உள்ள இறங்காதீங்க. அதை பத்தி கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க உள்ள வர்றது இதுக்கு மட்டும் இல்லை, எடிட்டிங் இந்த ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, என்ன டைப் ஆஃப் ஃபீல்டா இருந்தாலும் சரி, தென் அது ரொம்பவே முக்கியம். அது நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எதுவுமே தெரியாம ஒரு ஃபீல்டுக்குள்ள இறங்குறக்கும் ஓரளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வர்றதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. தென் இந்த வீடியோல அப்கமிங் வீடியோஸ் எடிட்டர்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க யாராவது வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.